ஒரு வாழை மரம் நட்டு அந்த தோப்பு ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்ப்பா? ஒரு ஒரு வருஷம் தான் ஒரு கொலை வந்து முடியறதுக்கு. ஒரு வருஷம் ஒரு 2 மாதம் கூட வரும். வீரியமாக இருந்தால் ஒரு வருஷத்துலேயே கொலை தள்ளி இதுவாகிடும். அது அது வந்து 6-7 மாதத்துல பக்கன்னு வரும் கூட. அந்த பக்க கண்ணில் தான் நாங்கள் இலை பண்ணுவோம். அதெல்லாம் கொலை வந்த மரத்தில் பண்ண மாட்டீங்க? கொலை வந்த மரத்தில் ஃபஸ்ட்டு பண்ணக்கூடாது, வீரியம் கொலை தள்ளாது. அதனால் அது கூட தாய் கண்ணு கூட பக்கன்னு வருதுங்களா, அதுதான் பண்ண முடியும். அது அப்புறம் கண்ணு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் வளைச்சி வந்த வரைக்கும் அப்புறமேட்டு அதையும் விட்டுடுவோம் பக்கு. அதெல்லாம் நாங்கள் இங்கே வந்து அழிச்சு திருப்பி வேறு இடம் பண்ணல, அது இடத்துலேயே அப்படி பண்ணிக்கிறோம். பூச்சிலாம் தாக்கும் இல்லையா வாழை மரத்தில்? வாழை மரமே சாஞ்சிரும், நான் தடவை பார்த்துருக்கேன். அதுக்கு என்ன பண்ணுவீங்க? உரம் அதிகமாக இது பண்ணோம்னா வச்சோம்னா பூச்சி தாக்கத்தில் அதிகமாக இருக்குமா. உரம் இல்லாத சாதா நம்ம இயற்கை உரமாக சாணி எரு தான் மக்கின எருங்களும் போட்டோம்னா உரம் இதில் நோய் தாக்கம் கம்மியாக இருக்கும். செயற்கை உரம் போடக்கூடாதுன்றீங்க? நிறைய உரம் போடலாம், அதுக்கேற்ற மாதிரி நிறைய போடாமல் பராமரிப்பு அது மாதிரி பண்ணணும். நாங்கள் அது மாதிரி மண் தெளிவிட்டுலாம் இல்லைம்மா, இது வரைக்கும் பண்ணலை. இந்த மாதிரி நான் ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டிருப்பேன், அப்பா பதில் சொல்லியிருப்பாங்க. பிடிச்சிருந்தா செக் பண்ணி பாருங்கள், பெரிய வீடியோவில் கீழே லிங்க் கொடுக்குறேன். இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கனாக்கா, கட் பண்ண வாழை இலை எல்லாமே ஒரு லைனாக அடுக்கிட்டு சுருட்டிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பத்திரமா கொண்டு போட முடியும். எவ்வளோ வாழை இலை வேணால் கொண்டு போகலாம். இதில் வந்துட்டு 150 இலை இருக்குது கவுண்ட்டு. இந்த மாதிரி 200 கூட கட்டுவாங்க. ரொம்ப பத்திரமா சேஃபாக கட்டணும். அவங்களுக்கு ஒரு 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நல்லா கட்டுவாங்க. இதில் கட்டுறதுக்கு வந்து எல்லாமே அந்த வாழை நார், அந்த கிழிஞ்ச வாழையெல்லாம் அப்படியே தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவரோட பதில் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்காது, ஏன்னா அவருக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லியிருப்பாங்க. பிடிச்சிருந்தா செக் பண்ணுங்கள்.